வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம brocade ஃபேப்ரிக் வச்சு ஒரு ஃப்ரண்ட் நெக் சுடிதார் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் லேஸ் வச்சு எப்படி அதை ஸ்டிச் பண்ணலான்றதை காட்டுறேன். இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு 12 இன்ச் அது மாதிரி ஹைட் இருக்கிற மாதிரியும் 9.5 அது மாதிரில வித் இருக்கிற மாதிரியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்கொயர் பீஸ் வந்து இதை வந்து நம்ம இதே அளவுக்கு பேப்பர் ஃபியூஷனும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி. இதை வந்து நம்ம அந்த ஷைனிங் சைடில் வந்து அயன் பண்ணிக்கலாம். அந்த இதை அயன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தது லேஸ் வச்சு எப்படி இதை ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த ஸ்கொயர் பீஸில் இந்த பேப்பர் ஃபியூஷனோட ஷைனிங் சைடு இருக்கிற மாதிரி பார்த்து அயன் பண்ணிட்டோம். அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லேஸ் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். லேஸ் வந்துட்டு இது மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த கார்னர்கிட்ட நம்ம வரும்போது மட்டும் இப்படி லேஸாக இப்படி இது மாதிரி லேஸாக ஒரு சின்ன ஒரு ஃபோல்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக வரும். இந்த இப்படி டேர்ன் ஆகும்போது அது மாதிரி இந்த கார்னர்கிட்ட வரும்பொழுதும் இப்படி லேசாக சின்ன ஃபோல்டு இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிடுவோம். இது நம்ம வந்து அதை சின்ன ஃபோல்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த டர்ன் பண்ணி வர்றது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த ஸ்கொயர் பீஸை ஸ்டிச் பண்ணிட்டோம். இது மாதிரி எல்லாமே லேஸ் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளோட மெயின் பீஸில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் பீஸை ரெடி பண்ணிட்டோம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெயின் பீஸில் வீநாச் போட்டுக்கணும். நம்ம இப்போது இதோட சென்டரில் வீநாச் போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி இதோட சென்டர்லேயும் வீநாச் போட்டுக்கணும். அதுக்கு பிறகு இது ரெண்டுத்தையும் இப்படி கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கணும். நம்ம பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும். எதுவுமே எந்த பக்கமும் மாறாமல் இருக்கும்.
இப்போ நம்ம பின் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீநாட்ச்லேருந்து இந்த இது வந்து நம்மளுக்கு சென்டரில் இருக்குதா அப்படிங்கிறதையும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு பின் பண்ணினதுக்கு பிறகு அப்புறம் ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த இது. அது மாதிரி இந்த கிரெயினையும் கரெக்டாக எப்படி எந்த லைனில் எது போகுது, அந்த ஃப்ளவர் இருக்குன்னா கரெக்டாக அது போகிற எல்லாமே கரெக்ட் டைரக்ஷனில் இருக்குதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்படி டேர்ன் பண்ணும்போது நீடில் லீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணால் இன்னும் கரெக்டாக இருக்கும் அந்த டேர்ன்லாம் பண்ணும்போது. இதுவே கிராண்ட் டிசைனாக இருக்குதுன்றதுனால இதுக்கு நம்ம வந்து சிம்பிளான யூனெக்கே வச்சுக்கலாம். இந்த இதுக்கு யூனெக் எப்படி பேட்டர்ன் போடலான்றதை பார்ப்போம். பேப்பர் ஃபியூஷனை ஆன் ஃபோல்டில் எடுத்துக்கிறேன். ஆன் ஃபோல்டு எடுத்துகிட்டு இது வந்து என்னோடய நெக் டெப்த் வந்து 6 வச்சுக்கிறேன். இதை இன்னர் நெக் வந்து 2.25 வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்கேலால் இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறோம். பக்கத்துலேயே அடுத்தது ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன். அதே மாதிரி கீழேயும் ஸ்கேல் அளவுக்கு போட்டுக்கிட்டு அடுத்தது ஒரு லைன். இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இப்படி ஒரு கர்வ், அது மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு கர்வ் போட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த யூனெக் கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிளாத்தில் வந்து மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ஷைனிங் சைடு வந்து இதில் இருக்கிற மாதிரி பார்த்து அதை நம்ம வந்து அயர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது இப்போ நம்ம ஸ்கொயர் பீஸில் அயர்ன் பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். இது ஏன்னா மடித்து தைக்கிறதுக்காக இது நம்ம இப்போ மடித்து தைச்சிக்கலாம். அந்த இது இதை நம்ம 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டதை ஸ்டிச் பண்ணிட்டோம். இதை வந்து ஒரு வீநாச் போட்டுக்கிட்டு இப்போ நெக்கோட ரைட் சைடு இந்த கிளாத்தோட ரைட் சைடு, சுடிதாரோட ரைட் சைடு, ரெண்டும் ரைட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிவிட்டு இந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணணும். இது இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணிட்டோம். 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த பின் எடுத்துட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ
இதை நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இதை டர்ன் பண்ணும்போது இந்த அளவுக்கு இப்படி லைட்டாக இந்த அளவுக்கு விட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபுல்லாக டர்ன் பண்ணுறதுக்கு பதில் கொஞ்சம் விட்டுட்டோன்னா கொஞ்சம் பைப்பிங் மாதிரி இது அழகாக இருக்கும். இந்த கலர் இதில் வரும். இப்போ நம்ம ப்ரோக்கெட் ஃபேப்ரிக் வச்சு ஒரு டிசைனர் நெக் ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.